என்ன காரணம்னா ஒரு சாதாரண ஒரு சாமானியன் வந்து ஒரு ராணுவ அதிகாரி கேட்குறாரு, இந்த மாதிரி நீங்கள் போர் இது பண்ணியிருக்கீங்க, அங்கே பாகிஸ்தானில் என்னவா அடிச்சிங்க, நம்ம சைடில் என்ன சேதம் நடந்ததுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் பதிலே சொல்லாமல், இது வந்து நீங்கள் கேட்ட கேள்வி சூப்பரான கேள்வி, ஆதாகப்பட்ட ஜன மக்களே நான் என்ன சொல்ல வரைகிறேன்னா அப்படின்னு சுற்றி தான் சொல்கிறாரு தவிர அதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வரையும் கொடுக்கவும் இல்லை. ஆனால் நேரடியாக கேட்டிருக்கேன். அதே சமயம் ரபேல் விமானம், போர் விமானம் ஒன்று வாங்கினாங்கல்ல, அது பாகிஸ்தானோட தரப்புலேருந்து சுக்குநூறாக்கியிருக்காங்க. இவன் கவுண்டர் அட்டாக்கே வந்து பண்ண முடியாத அளவுக்கு அங்கே அடிச்சிருக்காங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், உலகத்திலேயே வந்து 5வது பெரிய இது வச்சுருக்கோம், ராணுவ படம் வச்சுருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க பயங்கரமாக அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கேள்வி வருது. ஆனால் இது வரையும் அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஆனால் நிறைய நம்மளை போன்ற பத்திரிகையாளராக இருக்கட்டும் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, என்ன ஆச்சு எது ஆச்சுன்னு கேள்வி கேட்டு இன்னும் எதுவும் கொடுக்கல. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்துச்சு சார் அங்கேருந்து வேகமாக 10, நாங்கள் எடுத்து தகர்த்ததில் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவன் என்ன சொல்கிறான், அங்கேருந்து வந்துச்சு சார் 15, நாங்கள் 2 வாங்கினோம், மற்ற 13 தடுத்துட்டு வந்தோம். இப்போ எந்த நாடு சொல்கிறது உண்மைங்கிறது தெரியாது. ஏன்னா இந்திய இராணுவத்திலேயே இந்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய செய்திகள் பாகிஸ்தானுக்கு மக்களுக்கு போய் சேருதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் பாகிஸ்தானுடைய இராணுவமோ பாகிஸ்தானுடைய அதிபரோ சொல்லக்கூடிய எந்த வீடியோக்களும் காணொலிகளும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடாதுங்கிறத ரொம்ப திட்டவட்டமாக நடவடிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரியான தகவல்களாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் சொல்கிறது 100% உண்மை என்ற பட்சத்தில் அவனுடைய செய்தி எனக்கு வந்தால்